வணக்கம். விவசாயிகளுக்கு ரூபாய் 5000 உதவித்தொகையானது இன்றைய தினம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த அரசு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது என்ன தகவல், யார் யாருக்கெல்லாம் வரவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிய நிலையில புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஏக்கருக்கு தலா ரூபாய் 5000 வீதம் மொத்தம் 4.25 கோடி ரூபாய் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது குறித்து மாநில வேளாண் துறை அமைச்சர் தேனிசி ஜெயக்குமார் அவர்கள் வியாழக்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் நெல், கரும்பு, பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதி விவசாயிகளுக்கு பண்ணை செலவினங்களை சற்று ஈடுகட்டும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த 2025ஆம் ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் விளைச்சல் ரக நெற்பயிர் சாகுபடி செய்த 5098 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாய் வீதம் 4 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும், அதே பருவத்தில் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்த 296 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 25.5 லட்சம் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையும் அவர்களின் ஆதாருடன் இணைந்த வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய தினம் அந்த 5000 ரூபாய்ங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாதம் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது புதுச்சேரி கவர்மெண்ட் அவங்க சைடில் மாதம் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே 2 மாத தவணையும் சேர்த்து 5000 ரூபாய் அவர்களோட அக்கௌண்ட்டில் வரவு வச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்குமே 5000 ரூபாயானது ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டிருக்கு இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் அரசுல. ஸோ புதுச்சேரி கவர்மெண்டோடைய இந்த அறிவிப்பை அப்படியே தொடர்ந்து நம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடுமா, ஊக்கத்தொகை அது மாதிரி வெளியிடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாய் பார்க்கப்படுது. நன்றி.